மீன் கண்ணாடி தொட்டிக்குள் தேடும் ஓர் கடல் தான் வாழ்வா. உனதான் கேக்குறா. குட்டி மீன் வளர்ற வரைக்கும் தொட்டிக்குள்ளேயே இருக்கட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் கடலுக்கு போலாம். சரி, இந்த குட்டி மீனுக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக், ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. லண்டனுக்கு உடனே போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. கை தூக்குங்க. அம்மா, தாத்தாவை ஏன் நீங்க மிரட்டுறீங்க? உன் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்றாரு, ஏன் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்றாரு? எக்ஸ்கியூஸ் மீ, ஓட்டிங் முடியல. சரி, இப்போ உடனே போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஸ்கூல் முடிச்சிட்டு 3 வருஷம் கழிச்சு போகலாம்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. கை தூக்குங்கப்பா. மீனாட்சி, நீயாச்சு ஆள விடுங்கப்பா. ஜோ, அவ போவேன்னு நான் சொல்லவே இல்ல. ஸ்கூல் முடிச்சிட்டு போட்டும் தான் சொல்றேன். இப்படின்றதுக்குள்ள 3 வருஷம் ஓடிடும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் திரும்பி கிடைக்காதுப்பா. எதுக்குப்பா தேவையில்லாம வெயிட் பண்ணணும்? அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லி தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்த. சாரி, வந்துற. அவாஸ்கர், சொல்லுங்க. இங்க பாருமோ, உனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்லி நான் என்னைக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். லண்டன் போ, மியூசிக் படி, உனக்கு லைஃப்ல என்ன வேணாலும் பண்ண. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கமோ. உன்னை அங்க யாரு பாத்துப்பா? உடம்பு சரியில்லாம போச்சுன்னா யார் என்ன பண்ணுவாங்க? போன வருஷம் ஊட்டி போன போய் என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி திரும்ப வீசிங் வந்தா என்ன பண்ணுவ? என்ன பாத்துக்க எனக்கு தெரியுமா? நான் ஒன்னும் குழந்தை இல்ல. லைஃப் ஃபுல்லா என்ன வீட்லயே அடிச்சு வச்சிருங்க. அம்மு, அம்மு, அம்மு நில்லுமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசினாங்க. கிளம்பி வர சொல்றாங்க. சம் வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகுதா. தி கால் ஃபார் மீட்டிங். உடனே போணுமா? இப்பவே கிளம்பலாமா? நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு கூப்பிடுறேன். நான் எப்போ திருப்பி வரேன்? பாஸ்கர், சொல்லுங்க. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததை அடுத்து 2,60,000க்கும் அதிகமானவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இனிமேல் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 21 நாட்களுக்கு நாடு தழுவிய ஊரடங்கை பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஆனா ஜோசப், தூங்கலையா நீ? ரெண்டே முக்கால் ஆகுதம்மோ. நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இருப்ப. சேர்ல உட்காரது எவ்வளவு சுகமா இருக்குன்னு இன்னைக்குதான் தெரியும். ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன்ப்பா. கிட்டார் எங்க? கிட்டார் எங்க இருக்கு? ஏன்? ஏதோ சாங்கோட கவர் பண்ணிருக்கேன், எனக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்னு சொன்னியே. நீ வீட்டுக்கு வந்தா தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஏய், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடி சொல்லவே இல்லை. போ, எடுத்துட்டு வா, போ. டாக்டர், கோட் ப்ளூ. அப்பா, அப்பா, அவ
அவரோட பொண்ணு சியாட்டில் இருக்காங்க. ஒரு வருஷமா போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. போன மாசம் தான் வீசா வந்திருக்கு. போறதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. பேரன் பிறந்திருக்கா சார், போய் பார்த்துருவேன் நான் என்கிட்ட கேட்டாரு. கண்டிப்பா போயிட்டு வரீங்கன்னு நான் சொன்னேன். நான் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரதுக்குள்ள அவர் பெட்ல வேற ஏதோ பேஷண்ட் வந்துட்டாங்க. சிஸ்டர் கிட்ட கொடுத்து என் கிட்ட கொடுக்க சொல்லிருக்காரு. காசு கொஞ்சம் இருக்கு, என் பேரனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிருக்காரு. Sorry, Joe. It's all good. It's all good. It's all good. So fill my heart with faith in your love, that with calm expectancy I may make room for your power to possess me and gracefully accept your healing through Jesus Christ our Lord. Doctor? Doctor? பாட சொல்லுங்க அந்த பாட்டு. ஆனா அவருக்காக நீ ஏதோ பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தியாமே, பாட சொல்லி கேட்கிறாரு. ஸோ வேணா வழக்கமாக இதை நேரில் தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது முடியாததுனால we're having this on Zoom right now. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நீ பண்ணிட்டே வா. ஓகே, பட் we have to stay connected throughout. நீ யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு பொருளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ.
Now, close your eyes and take deep breaths and relax. இப்போ நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணு. Te invoco a profundus inferni cursum. Te invoco A profundus inferni cursum. cursum. Very good. இப்போ நீ பேசணும்னு நினைக்கிறவங்களோட பேர் சொல்லு. Joseph Benoy. Joseph Benoy, we are reaching out to you from the other side. இப்போ நீங்க எங்க கூட இருக்கீங்கன்னா please give us a sign. இப்போ நீ ஜோசப் பினாய் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ பயம் இல்லாம கேளு. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ மனசை விட்டு பேசு. அப்பா, ஹாஸ்பிட்டலில் முகத்து கூட சரியா பார்க்க முடியலப்பா. ரொம்ப மிஸ் பண்றப்பா. உன் ஃபோனுக்கு இன்னும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கு. பார்க்கிறப்பா. கடைசி ஒரு தடவை மட்டும் கூட பேசுப்பா. அம்மு, கதவு தர. I'm really sorry, ma'am. சாப்பிடலையா நீ? நான் கால்ல இருக்கேன், வரேன். இருட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? அதான் கால்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மு, I'm really sorry about them. Ma'am? Hello? Ma'am?
அம்மா அம்மா சாரி டாக்டர், கால் கட் ஆயிடுச்சு. யா ஐ கேன் ஹியர் யூ நோ. டெம்பரேச்சர் 2 பேருக்குமே நார்மலாக தான் இருக்கு டாக்டர். அவளுக்கு பாடி பெயின் மட்டும் இருக்கு. தூங்க மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம் டாக்டர். ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி பார்க்கும்போது அவளுக்கு 97 இருந்தது, எனக்கு 98. எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் டாக்டர்? ஓகே டாக்டர், ஷோர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சுசன், என்னம்மா சாமுக்கு? அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பொறுமையா கேளுங்க. அம்முக்கு ஒரு 2 days முன்னாடி லைட்டா ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே டெஸ்ட் கொடுத்துட்டோம். இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு. 2 பேருமே பாசிட்டிவ். கர்த்தரே. பா, எனக்கு ஒரு சிம்டம்ஸும் இல்லப்பா. அவளுக்கு பாடி பெயின் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். ஹோம் ஐசோலேஷனே போதும்னு சொல்லிட்டாங்க. எப்படிமா வந்துச்சு? நீங்க 2 பேரும் வெளியவே போறது இல்லையே? தெரியலப்பா. அனுஷாமா வீட்டு வேலைக்கு வந்துட்டு தானே இருந்தாங்கப்பா. அங்கிருந்து வந்திருக்கலாம். நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது? ஆனா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்ல. டெஸ்ட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். எதுக்கும்? நான் சுந்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் கேட்கிறேன். எதுக்கு? கிளம்பி வரதுக்கு தாம்மா. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. ஒரு நிமிஷம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. ஹாஸ்பிட்டல்ல சங்கர் தான் கோவிட் டியூட்டி பாக்குறாரு. ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தங்களும் நம்மளுக்காகவே அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி கால் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்கப்பா. நான் வீட்டுக்கு வரலமா,
பக்கத்துலயே எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒண்ணா கிளம்பி வர்றதுக்கு வசதியா இருக்கும்ல. ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஒரே ஒரு கால் பண்ணா போதும்பா. 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸோட வந்து நின்றுவாங்க. நீங்க இப்ப இங்க வர வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல சேஃபா இருங்க ப்ளீஸ். அது போதும். உள்ள வாமோ. நான் சொல்றத கேளுங்கப்பா ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அம்மு, ரவி வீட்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாளா டொக் டொக்னு தட்டிட்டே இருக்காங்க. சூசன், எனக்கு அம்மாவை பார்க்கணும். தூங்கிட்டு இருக்காப்பா. எழுந்தோடனே நான் வீடியோ கால் பண்ண சொல்றேன். எழுப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு அவளை பார்த்தா மட்டும் போதும். சரி, ஒரு நிமிஷம். அம்மு, எங்கம்மா அம்மு? அம்மு, அம்மு, அம்மு. கூட உட்காந்து பேசினாதானே சிஸ்டர் எனக்கும் தெரியும் அவ என்ன ஃபீல் பண்றான்னு. ரூம் கதவே திறக்க மாட்டேங்கிறான். எது கேட்டாலும் கோவப்படுறான். என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ அப்பா செல்லமா இருந்தாலும் கோத்திலும் பிடிவாதிலும் உன்ன மாதிரி தானேம்மா. கொஞ்சம் பொறுமையாரு, அவளே வருவான். வீட்டுல எவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும் அவரு வந்த உடனே எப்படியாச்சும் சிரிக்க வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எதுக்குடா சண்டை போட்டோன்னு தோணும். இங்க கடைசியா எப்ப சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னு எனக்கு மறந்துடுச்சு சிஸ்டர். அவரு மூலையில உட்காந்து அழாததுனால எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவகிட்ட காட்ட முடியாத இடத்துல தான் சிஸ்டர் நான் இருக்கேன். கோபம் வருது ஒரு பக்கம். எத்தனையோ பேர் அவரை காப்பாத்தினாரு. அவரை யாரும் காப்பாற்ற முடியலையே. ஒரு நிமிஷம். சிஸ்டர், நான் ஷக்கீர் பேசுறேன் சிஸ்டர். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ருபீனா பேகம் அவங்க பையன். ஜோசப் டாக்டரோட நம்பர் என்கிட்ட இல்லை. எனக்காக இதை அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? எங்கள் அம்மாலாம் பொழைச்சி வருவாங்கன்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு சிஸ்டர். ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ட்ராப் ஆகி மூச்சு விடுறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னால் அதை பார்க்க முடியாமல் ரிசப்ஷனில் உட்காந்து ஒரு நைட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ சார் வந்து என்னை கிராஸ் பண்ணி போகும்போது என்னை பார்த்துட்டு நின்றுட்டாரு. என் பக்கத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தார். நாங்கள் 2 பேரும் எதுவுமே பேசிக்கவே இல்லை. அவர் கையில் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தது. நான் அழுது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த பாட்டிலை என் பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டார். நான் மறக்கவே மாட்டேன் டாக்டர். அடுத்த வாட்டி அம்மாவை செக்கப் கூட்டிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறோம் டாக்டர். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் சார். நல்லா இருப்பீங்க. இத்தனை பேரோட புண்ணியமும் ஆசீர்வாதமும் குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கும் சூசன். இதை பத்தி யோசிக்காத சரியா? இப்போதைக்கு
உயிரோட இருந்தா மட்டும் போதும். ஃபாதர் உனக்கு 2 தடவை கிட்ட ஃபோன் பண்ணிட்டாரு. அந்த ஃபோன் எடுத்து தான் பேசேன்டி. இந்த சர்ச் குரூப்ல நீ சுத்தமா ஆக்டிவா இல்ல. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு உன்னை பத்தி கேட்கறதுக்காக. ஒரே ஒரு பிரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம்ல, ஆன்லைன் தானே? அம்மா 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 என் மாஸ்க் எங்கம்மா? உன் மாஸ்க் ஏன்? போ. ஹாய் வருண். அம்மா நீங்க கபூல்ல தச்சு நான் பார்த்தம்மா, எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. என்னங்க இவனை ஒரு 5 நிமிஷம் அந்த பால்கனில போட்டு போட்டுங்க. இறங்கு இறங்கு போ. சூசன், அவர் உனக்கும் எனக்கும் பிரேயர் பண்ண தான் கேக்குறாரு. ஏன்? வேணா லிசி, நான் ஃபாதருக்கு டைரக்டா கால் பண்ணி பேசிக்கிறேன். ட்ரீட்மெண்ட்ல தானே இருக்கோம், சரியாயிடும். என்னங்க ஸ்டவ் சிம்ல இருக்கு பாத்துக்கோங்க. நீ இப்படி தாண்டி சொல்வ, ஆனா பேச மாட்டேன். உன்னை நான் பிரேயர்லாம் பண்ண சொல்ல, புரியுதா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. ஆனா ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசு, சரியா? டேய், 4 செவத்துக்குள்ள தனியா இருந்தான்னு வச்சுக்கோ, பைத்தியமே பிடிச்சிடும். இங்க இத்தனை பேர் கூட இருக்க எனக்கே பிடிக்குது. அம்மா என் மாஸ்க் எங்கம்மா? ஸ்கூல் எப்ப திறப்பாங்கன்னு இருக்குடி, முடியல. ஒரு பிரேக்கே இல்லாம ஓடிட்டு இருக்குடிங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் நாளைக்கு கால் பண்றேன். என்ன சவுண்ட் அது? என்னடி சவுண்ட் அது? கீழந்து வர மாதிரி தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஒர்க்ன்ற பேர்ல அநியாயம் பண்றாங்க பக்கத்துல. சூசன், இந்த மாதிரி நேரத்துல எது மேலேயாவது நம்பிக்கை வேணும்டி. எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி கத்துற? நான் பார்த்தேன் சூசன், அங்க அடியில அங்க பையன் எத்தனை வாட்டி சொல்லிருக்க அப்படி பண்ணாத. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னல நீங்க கபூல் வச்சிருக்கீங்க. ஆமா, மாஸ்க் உங்க அப்பாட்ட சொல்றாரு. ஏங்க இங்க கொஞ்சம் வரீங்களா இல்லையா? சரி பாய். லிசன், லாஸ்ட் வீக் மட்டுமே 4 பேர் பேப்பர் போட்டிருக்காங்க. சேல்ஸ் டீம்ல இருந்து எஸ்கலேஷன் மேல எஸ்கலேஷன் வந்துட்டே இருக்கு. இப்ப போற நிலைமைய பார்த்தாக்கா புது பசங்களை ஆன்போர்ட் பண்ணி ட்ரெயின் பண்றதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் சூசன். சி, 2 விஷயம்தான். ஒன்று, பேப்பர் போட்ட பசங்க எந்த கம்பெனிக்கு போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எனக்கு அந்த லிஸ்ட் உடனே வேணும். வெளியே போறதுக்கு வெறும் சம்பளம் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு மானிட்டர் பண்ணணும். நீங்க தான் அதை பண்ணணும் கிருஷ்ணா. யா, ஓகே. புது பசங்களோட ட்ரைனிங் அண்ட் ஆன்போர்டிங் சீக்கிரமா நடக்கணும். நமக்கு 3 பேராச்சும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வேணும் பிரவீன். 3 பேர் போதும்ல, மேனேஜ் பண்ண முடியும்ல? பிரவீன் பிரவீன், ஹே, 1 செகண்ட். எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பட் எனக்கு மட்டும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து எனக்கும் கேட்டுட்டே இருக்கு. நான் எனக்கு மட்டும் தான் நினச்சேன். எனக்கு எதுவும் கேட்கலையே. இப்போ கேக்குதா? ஆமாம்.
யாரோ மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி கேட்குது எனக்கு. பிரவீன், கமான் ஸ்டாப் இட். நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கிளியராக கேட்குது எனக்கு. ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தராக மியூட் பண்ணிட்டே வாங்களேன். எதுக்கு பிரவீன்? மியூட் பண்ணுங்களேன் நான் சொல்கிறேன். எந்த ஃபீல்ட்லேருந்து வருதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சூசன், உங்கள் ஃபீல்ட்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் கேட்கலையே பிரவீன். நான் வேற வீட்டில் தனியாக இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருங்கய்யா. ஸ்வேதா, ஒரு நிமிஷம் நீங்கள் மியூட்டில் போங்களேன். அந்த இன்புட் வால்யூம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சூசன், வால்யூம் ஆடியோ செட்டிங்ஸில் இன்புட் மைக் வால்யூம் இருக்கும் பாருங்க, அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அம்மு, அம்மு, அம்மு. அப்புறமா கொரோனா ஹலோ வைரஸ் பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அம்மு, இது வரைக்கும் இருக்கிற நிலவரப்படி வயசானவங்களுக்கும் அப்புறமா வந்து பிரீத்திங் பிரச்சனை, சுவாச அம்மு, பிரச்சனை இருக்கும்ல அவங்களுக்கு, அப்புறமா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க, அந்த மாதிரி பட்டவங்கள தான் இது வந்து ரொம்ப எங்கம்மா இருக்க? அந்த மாதிரி பட்டவங்கள தான் ஏன் தரையில படுத்திருக்க? சில பேருக்கு வந்து சிம்டம்ஸே இருக்காது. அம்மு, நான் பேசுறது கேக்குதாமா உனக்கு? சவுண்ட கொஞ்சம் குறையப்பா. அம்மு, என்னமாச்சு? அம்மு, கையில இருந்து ரத்தம் வருதுமா? அம்மா எங்க? அம்மு, என்னம்மா சத்தம் அது? அம்மு, என்ன பாருமா. என்னம்மா? உங்களோட அம்மு, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. தாத்தா உன்னை பார்க்க தான் வந்துகிட்டே இருக்க செல்லம். காலையில அங்க இருப்பேன், சரியா? பயப்படக்கூடாது. தப்பு பண்ணிட்டு ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதம்மா. அம்மா உன் கூட தான் இருக்காங்க. நான் போன் பண்ணி உடனே வர சொல்றேன், சரியா? வர சொல்லி அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு தாத்தா. வண்டியில் எடுத்துப்பா.
என்னாச்சு? என்னது அது கையில? அம்மா குடி என்கிட்ட. சரிங்கிறல்ல? Hi, Susan. ஹாய் டாக்டர், கேக்குதா? Yeah, loud and clear. ஆமா, வந்து உட்காரு. Susan, you carry on with your work. நான் கூப்பிடுறேன். Are you sure, டாக்டர்? Yeah, I'm sure. Anna? Hi, Anna. என் பேரு ஷீலா. I'm a therapist. உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். பேசலாமா? கோவிட் பாசிட்டிவ் ஆனதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. How are you feeling now? എനിക്കൊരു കുഴപ്പമില്ല. ഓ, ആനയ്ക്ക് മലയാളം അറിയോ? അതെങ്ങനെ? സ്കൂൾ ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്. നൈസ്. ഓക്കെ. ഡോക്ടർ നാട്ടിലെവിടെയാ? ഞാനോ? ഞാൻ കൊല്ലം. അപ്പൊ മാധവോ? മാധവ്? You know my husband? മാധവിന് സുഖല്ലേ? Yeah, he's fine. ശരിക്കും? Yeah. അങ്ങനെ തോന്നുന്നില്ലല്ലോ. എനിക്ക് കേൾക്കാലോ ബെഡ്റൂമിൽ ആരോടോ സംസാരിക്കുന്നത്. ഒരു പെൺകുട്ടി. ശ്രുതി അല്ലേ? ആ, ഡോക്ടറിനെ കുറിച്ചാണല്ലോ. ഓ, അറിയില്ലായിരുന്നല്ലേ. കേക്കണോ? ശ്രുതി, I don't love her. I've never loved her. എന്റെ നിവൃത്തികേട് കൊണ്ടാണ് ഞാൻ അവളുടെ കൂടെ ഇരിക്കുന്നത്. അവിടെ ഇത്രയ്ക്ക് പ്രശ്നങ്ങളുണ്ടായിട്ടാണോ ശീല നീ എന്നെ നന്നാക്കാൻ വന്നേക്കുന്നത്? என்னாச்சு? கட் ஆயிடுச்சா? டாக்டரா? அந்த அம்மா அவங்க தெரபிஸ்ட் கிட்ட பேச போயிட்டாங்க. உங்களை யார் இப்ப கிளம்பி வர சொன்னா? அந்த டிரைவருக்கு இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் ஃபுல் டைம் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். டிரைவரும் போட்டுக்கிட்டு தான் வந்தாரு. நான் முதல்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேமா. இந்த ஹோட்டல்ல கோவிட் புரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு கூட தெரியாது. சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கேயும் நீங்க வர முடியாது. அங்க உட்காந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? அம்மாவுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படிமா ஊர்ல இருக்கிறது? ஏதாச்சும் சொன்னா உதவிக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? அவளுக்கு ஒன்றும் இல்லப்பா, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா, அவ்வளவுதான். இன்னும் 2-3 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லம்மா, அம்மி ஏதோ மலையாளத்துல எல்லாம் பேசுறான்னு டாக்டர் சொன்னாரு, நீ தானே சொன்ன. அதெல்லாம் ஏன் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? என் மேல இருக்கிற கோவத்தை அவ மத்தவங்க மேல காட்டுறா, அவ்வளவுதான். இல்லம்மா, எனக்கு ஏதோ சரியா படல. காலையில பிரேயர் பண்ணும்போதும் கூட
மனசு ஒரு மாதிரி சஞ்சலமாவே இருந்துச்சு. அவ கூட ஒரு ப்ரேயர் பண்ணணும் சூசன். ப்ளீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயேன். அவ தூங்கிட்டு இருக்காப்பா. முடிச்சிட்டு தானமா இருக்க, கூட்டிட்டு போ சூசன் ப்ளீஸ். சூசன், என்னம்மா அது? சூசன், அம்மா எங்கம்மா? அம்மு, 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 அம்மா எங்கம்மா? தேங்க்யூ டாக்டர். அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியலப்பா. ரூம்ல இருந்த லேடரை வச்சுதான் லாஃப்ட்ல ஏறி இருக்கா. சீலிங்லும் கிறுக்கி வச்சிருக்கா. இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி பிஹேவ் பண்ணதே இல்லப்பா. அதத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். 2-3 டாக்டர்ஸ்ட பேசிட்டேன்ப்பா. ஜோசஃபோட ஒர்க் பண்ணவங்க தான். கொஞ்ச நாளாவே வீட்டுல நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கே இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவளுக்கு இருக்காதான்னு கேக்குறாங்க. ஐயோ, என்னம்மா பேசுற? அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குமா? தெரியும்பா. இப்ப நீங்க சொல்றது கரெக்டா இல்ல டாக்டர் சொல்றது கரெக்டாங்கிறது முக்கியம் இல்ல. என் அம்முக்கு சீக்கிரம் சரியாகணும். அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். அந்த பேக் தான்மா. ஹோலி ஆயில் எழுதியிருக்கு பாரு. இதானப்பா? ஆமா, அதான்மா. இந்த இல்லம் முழுவதையும் நிரப்புவதால் சாத்தானின் சூழ்ச்சிகள் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. அன்பான கடவுளே, உங்களுடைய வல்லமையுள்ள பிரசனத்தினால் எம் இல்லத்தில் நாங்கள் ஓய்வையும் அமைதியையும் அனுபவிக்க வேண்டுகின்றோம். நாங்கள் உம்மோடு இணைந்து வளர இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமா, ஆமா. சூசன், கிராஸ் ஏமா இப்படி இருக்கு?
ஃபாதர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குமா. அம்முக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னே முதல்ல நமக்கு தெரியாது. அதுக்காகத்தான் இந்த ஹோலி வாட்டர் கொடுத்து பார்க்க சொல்றாரு. அவன் குடிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு கலந்து கொடுப்பான், அது போதும். இது எப்போ பேக் பண்ணதுன்னு கூட தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுமா. அவளுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ மட்டும் பிரச்சனைன்னு அதை ஒன்றும் பண்ணாது. அதை உறுதி செய்யறதுக்காகத்தான் கொடுத்து பார்க்க சொல்றாரு. கர்த்தர் மேல பாரத்தை போட்டு கொடுத்துருமா. அம்மு, உடம்பு எப்படிமா இருக்கு? சுடு தண்ணி வேணாம், பாட்டில் எடுங்க. டாக்டர் சுடு தண்ணி தான் குடிக்க சொல்லியிருக்காரு. குடி. வச்சுட்டு போங்க, நான் குடிச்சுக்கிறேன். அம்மு, நல்லதுக்காகத்தான் அம்மா சொல்றாங்க, குடிச்சுக்குமா. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு தாத்தா. அதுக்கும் சேர்த்து தான் மாத்திரை கொடுத்துருக்காங்க. சாப்பிடு, வராது. முழுசா குடி. என்ன கொஞ்சம் குடிச்சுக்குமா. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, நான் தூங்கணும். ஹலோ ஃபாதர், வாங்க. சானிடைசர். ஃபாதர், ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். க்ளோரி டு காட். வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும், முடியுமா? அதுலேயும் ஆப்ஷன் இருக்கு ஃபாதர், பண்ணிடலாம். கோவிட் டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இது. ப்ரேயர் சொல்லி முடிக்கும் போது உங்க பொண்ணுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமா தெரிஞ்சிடும். வீடியோ எவிடன்ஸ் இருக்கிறதுனால உடனே சர்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிடலாம். ஓகே ஃபாதர். அம்மு, அம்மு, எந்திரி, எந்திரிம்மா. இதா மாஸ்க் போட்டுக்கோ. அம்மு, மாஸ்க். ட்ரே இருக்கா? ஹாய் அண்ணா, என் பேரு ஃபாதர் அலெக்ஸ். ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே? டயர்டா இருக்கு, தூங்கணும். உனக்கு உடம்பு சீக்கிரம் குணமாகணும்னு உங்க தாத்தா ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 5 நிமிஷம் ப்ரேயர் முடிச்சுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அம்மு, ஏன் அப்படி சொல்ற? நம்பிக்கை இல்லை, விட்டுருங்க.
அம்மோ அவர் உனக்காத்த ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்படி எல்லாம் பேசக்கூடாதும்மா, தப்பு. எது தாத்தா தப்பு? என் அப்பா பண்ணதா? காலையில இருந்த நைட் வரைக்கும் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பேர் உயிரை காப்பாத்தினார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சண்டே கூட அவர் சர்ச் மிஸ் பண்ணதே இல்லை. எங்கள் டாக்டரா ஃபாதரானு எங்கள் அம்மா கூட கிண்டல் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் உடஞ்சி போயிடுவார். கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வீட்டுக்கே வரல. ஹாஸ்பிட்டலில் தங்கி தான் டியூட்டி பார்த்தார். கோவிட் பாசிட்டிவான பிறகு அவருக்காக ஒரு வாரம் விடாம ப்ரே பண்ணோம். எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்தினவர் உங்க கடவுள் காப்பாத்தலையே ஃபாதர். நீ கேட்கறதுக்கு என்கிட்ட பதில் இல்லைம்மா. ஆனா பதில் வர வேண்டிய இடத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நாள் வரும். ஆனா இப்போதைக்கு உங்க அம்மாக்காக தாத்தாக்காக இவ்வளவு தூரம் வந்து எனக்காக ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. ஃபாதர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Heavenly Father, we are here to lift up all those who are facing illness today, whether in body or in mind. Restore strength to their bodies and joy to their spirits. Comfort them and allow them renewed health, so they may bless and serve you. அம்மு, அம்மோ கண்ணு, தாத்தாக்காவது சாப்பிடுமா? அம்மு சாப்பிடு. அம்மு. Body of Christ, blood of Christ. Amen. Amen. And it shall come to pass that everyone who calls upon the name of the Lord shall be saved. சீக்கிரம் சரியாயிரும், எல்லாமே சரியாயிரும். God bless you, Anna. Thank you, Father. சூசன், ஃபாதருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அவர் வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். அம்மோ, இப்போ உடம்பு எப்படிமா இருக்குன்னு பரவாயில்லையா? The recording has been stopped. அம்மோ, அம்மு இங்க இல்லை. அவ செத்து 2 நாள் ஆச்சு. என்னப்பா சாப்பிட்டீங்க? கர்த்தரே, நான் என் 2 கண்ணாலே பார்த்த சூசன். உன் கூட இருக்கிறது நம்ம அம்மு இல்ல. அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் உயிருக்கு தாம ஆபத்து. இது மாதிரி நான் உடனே ஃபாதர் கிளம்பி வர சொல்றேன். நீ அம்மாவை கூப்பிட்டு சர்ச்சுக்கு போயிரு. அதாம உங்க எல்லாருக்குமே சேஃப். அப்பா, நீங்க சொன்னீங்கன்னு தான் ஃபாதரை இங்கேயே கூட்டிட்டு வந்து அவளை பிளஸ் பண்ணோம். அவரே ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னப்பா, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வச்சிட்டீங்கன்ற கடுப்புல தான் இதெல்லாம் பண்றான். ஏமா நான் பார்த்தேன்னு சொல்றேன்லமா. ஒரு நிமிஷம்ப்பா. ஃபாதர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கார்பரேஷன்ல இருந்து வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. வந்து ஷீட் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா.
வெளியெல்லாம் இப்ப போக முடியாதுப்பா, போகவும் கூடாது. சூசன், உன் பின்னாடி அது நிக்குது சூசன். சூசன், உங்ககிட்ட அது வருது சூசன். பா, அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சூசன், உங்ககிட்ட தான் அது வருது. பா, காம் டவுன் பா, அங்க ஒண்ணுமே இல்லப்பா. தயவு செய்து நான் சொல்றதை கேளுப்பா. உடனே இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்லாட்டி நீ உயிரோடயே இருக்க முடியாது சூசன். சூசன், சூசன், சூசன். Susan? Susan! Susan! நான் வந்துட்டே இருக்கேன். உடனே வெளியே போயிடு, வெளியே போ சூசன், போயிடு சூசன். Praise the Lord. Praise the Lord. Vanakkam, Father. Vanakkam. I do understand a little bit of Tamil, but unfortunately I cannot speak it, so I hope that's all right with you people. Father, I don't know how much the church has shared with you. Susan, take me to the child. Leave the room now. Susan, Arthur, I want you both to prepare yourself for what you are about to hear. Your child is possessed by a demon. It's an evil spirit that rebels against God by possessing his children and tormenting them. It is the child of Satan himself. It wants to destroy everything that God loves, and that includes people. Anna's superhuman strength, her ability to speak languages she doesn't know, her knowledge of people's private information are all legit signs of demonic possession. எப்படி Father? எங்க குழந்தைக்கு ஏன் இதெல்லாம் நடக்கும்? I was told by the church that she tried to get in touch
with her late father through an Ouija board. That's how it usually starts. See, a seance ritual can be used to summon evil spirits as well. In fact, there are quite a few people who do this for a living. They worship demons, and in exchange for fortune, they find unsuspecting people that demons can possess. Anna has unknowingly opened a door that should have remained shut. And now we have an unveiled guest in the house, just like COVID. The guest won't leave on its own. It has to be crossed out. We have to do an exorcism. It has to be performed immediately. Delaying it any further would mean that we might never get to see Anna again. அப்ப நீங்க தான் ஃபாதர் உடனே வந்து எங்க குழந்தைக்கா. Unfortunately, I don't think I'll be able to travel with the current restrictions, and neither can you. Father, child. You will have to find another priest in your neighborhood who is qualified to perform an exorcism. இங்க யாருமே இல்ல ஃபாதர், யாருமே இல்ல. எல்லாருமே உங்க பேர் தான் சொல்றாங்க. ப்ளீஸ் ஃபாதர், ப்ளீஸ். I wish I was there. I really do, Arthur. I'm sorry. Father. அம்முக்கு 4 வயசு இருக்கும்போது எடுத்தது ஃபாதர். வேளாங்கண்ணி நியூ இயர் மாஸ்க்கு போகும்போது கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டா. 2 நாள் ஆச்சு அவ கிடைக்கிறதுக்கு. 2 வருஷம் மாதிரி இருந்தது எனக்கு. இதுக்கப்புறம் எதுவும் நடக்காம அம்மா பாத்துக்கிறேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். இது வரைக்கும் அவ எனக்கு குழந்தைதான் ஃபாதர். திரும்பவும் அவ காணாம போன மாதிரி தான் இருக்கு எனக்கு. எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்காக காத்துட்டு இருப்பாரு மட்டும் எனக்கு தெரியும். என் குழந்தைய எப்படியாச்சும் என் கூட சேர்த்து வச்சிருங்க ஃபாதர், ப்ளீஸ். There might be an option that we can consider as a last resort. It might or might not work, but it's the only one we have right now. I don't even know if it has been done before. There hasn't been any documented cases even at the Vatican till now. But we need to take this leap of faith. We need to attempt an exorcism over a Zoom call. It will be performed in the name of Jesus Christ. I will be reciting the prayers while you will be performing the rituals yourself. Arthur, you'll be part of the ritual as well. We'll start in 15 minutes. I'll
share a list of things you will need. And Susan, we will do anything. We will do everything we can to bring Anna back, but there is something you should remember. The only thing that's going to get you through this is your unwavering faith and trust in God. You need to take a leap knowing that He is there to catch you. Believe. Susan, believe. Yes, Father. Before we begin, there are 3 things I would demand of you, Susan. 1, do whatever I ask you to do without asking any questions. Do not do anything on your own. 2, do not address the evil spirit directly. Do not listen to it. Do not respond to anything it says. 3, no matter what, do not break the connection we have. The devil will do anything to try and distract you, but never stop reciting the prayers. Praise the Lord. Praise the Lord. It's not enough that you are wearing the rosary, Susan. You have to believe in its power. Let's begin.
O God, whose nature and property it is ever to have mercy and to forgive, grant that the chains of evil blinding this person may, by your mercy, be loosened, and let no evil power harm anyone. Through Jesus Christ, your Son, our Lord. Amen. 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 Arthur, sit down. Saint Michael, the archangel, defend us in battle. Be our protection against the wickedness and snares of the devil. May God rebuke him, we humbly pray. And do thou, O Prince of the heavenly hosts, by the power of God, evil spirits who wander through the world for the ruin of the souls. Amen. 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 Fight this day the battle of the Lord together with the holy angels, as already thou hast passed the leader of the proud angels, Lucifer, and his apostate host, who were powerless to resist thee, nor was there a place for them any longer in heaven. But that cruel, that ancient serpent, who is Susan, Arthur, the response. God, hear my prayer. But haughty men have risen up against me, and fierce men have seeked my life. They set not God before their eyes. Susan, the thing in front of you isn't your daughter. Just listen to the prayer and respond. God is my helper. The Lord sustains my life. Come to the rescue of mankind, whom God has made in his own image and likeness, and purchased from Satan's tyranny at so great a price. Daily will I offer you sacrifice. I will praise your name, Lord, for its goodness. Carry our prayers up to God's throne, that the mercy of the Lord may quickly come and lay hold of the serpent of old Satan and his demons, casting him in the chain into abyss, so that he can no longer seduce the nations. Amen. By name of the Holy Spirit, I command you to reveal yourself. Who are you, demon? Susan, the holy water. Susan! I cast you out, unclean spirit, along with every satanic power of the enemy, every and all your foul companions, in the name of our Lord Jesus Christ. Be gone and stay far from this creature of God, for it is He who commands you, He who flung you headlong from the heights of heaven into the depths of hell. Please her, demon, I command you in the name of our Lord Jesus Christ. Susan, now! Susan! In the name of our Lord Jesus Christ, I now command you, tell me your name. Hear therefore and fear Satan, enemy of the earth. Give me your name. Demon, give me your name.
Susan, you have been vanquished by the blood of Christ, and by the authority of that blood, I command you to depart, this servant of God. Repeat after me. Repeat the prayer. Susan, don't break the connection. Susan! I cast you out, cousin. I cast you out! Father? Susan? Father, you're bleeding. Don't worry about it. We know its name now. That gives us power over it. Let's save Anna. It's too late. Come on, Susan. Come on, you can do it. Come on!
அம்மு Susan? 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 Susan, come on, get up. Get up, Susan. Come on. Our loving Heavenly Father, I pray that you protect my family from all the evil, as well as from those who will like to harm us. Guard us, and also protect us from all the evil that surrounds our lives. We hope you give us a shield of safety and security. So please place guards at our home door. Father, please keep our hearts fearless and fill us with your peace, which surpasses all our understanding. Stay with us wherever we go and keep us in your loving hands. I pray in the name of Jesus. Amen. Good grandson. Curse and you have been vanquished by the blood of Christ, and by the authority of that blood, I command you to depart, the servant of God. By the precious blood of Christ, we command you to depart and go where the Lord sends you. By the authority of Christ and by His power alone, I cast you out. I cast you out. I cast you out. Do it now. May we no longer fear any evil, since the Lord is with us, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, God forever and ever. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Thank you, Father. Thank you very much. இதுக்கப்புறம் உண்டெல்லாம் எல்லாம் சரியாச்சு. எல்லாம் சரியாச்சு. Sorry, Father. Courier வந்திருந்தது. Why don't you open it? I planted one when I lost my mother. I'm sitting under her shade today. I hope this breeze finds you too. Someday. Thank you for everything, Father. Praise the Lord, Susan. Praise the Lord. சூசன், இங்க கொஞ்சம் வாங்க. அப்பா பேசிட்டு இருக்கேன். வா. ஃபாதர்ட்ட பேசிட்டு இருக்கேன்பா. Hi, Arthur. Hello, Father.
படிக்கும் அதுவே உடைக்கும் மனம் தான் ஒரு குழந்தை. அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலை.